ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இப்போ ஊட்டியில் தான் இருக்கோம். ஊட்டியிலேருந்து அவலாஞ்சிக்கு தான் போகிறோம். அவலாஞ்சி போயிட்டு அப்படியே அவலாஞ்சி லேக் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜீப் சவாரி போயிட்டு வந்தேன். அவலாஞ்சின்னு சொன்னதும் எத்தனை பேருக்கு தெய்வ மகள் மூவி ஞாபகம் வருது? தெய்வ மகள் மூவி இங்கே அவலாஞ்சி பக்கத்தில் தான் செட்டு போட்டு எடுத்தாங்களாம். இப்போ அந்த இடத்துல வந்து எதுவுமே கிடையாதான், ஃபுல்லாக எம்டியாக தான் இருக்குதான். நீங்கள் ஊட்டிக்கு ஒரு 2 days இல்லை 3 days ட்ரிப் வரீங்கன்னா ஊட்டியை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஊட்டி பக்கத்தில் உள்ள அந்த அவலாஞ்சி லேக், அதுக்கப்புறம் வந்து கிண்ணக்குறைன்னு ஒரு ஊர் இருக்குது. இதெல்லாம் ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சுற்றி பார்த்துட்டு போங்க. ஊட்டி டு அவலாஞ்சி லேக்கோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 23 கிலோமீட்டர் தான். ஈஸியாகவே நம்ம வந்து ரீச் பண்ணிடலாம். ரோடு எல்லாமே சூப்பராக இருக்குது. நாம் வந்து லேக்கு உள்ளே போய் சுற்றி பார்க்குறக்கு ஒரு ஆளுக்கு 20 ரூபா வாங்குறாங்க. பைக்குக்கு வந்து 20 ரூபா வாங்குறாங்க. நம்ம உள்ளே வந்ததுமே இந்த மாதிரி லேக் வியூ பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கப்புறம் ஒரு டீ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் ட்ராவல் பண்ணி போகணும். ஒரு 2லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். உள்ளே போகும்போது நான் மட்டும்தான் போயிட்டு இருந்தேன், வேறு யாருமே என் கூட வரல. ஆப்போசிட்லேயும் கூட எந்த வண்டியுமே வரல. சோலோவாக தான் உள்ளே அப்படியே போயிட்டு இருந்தேன். ஃபாரஸ்ட்டுக்குள்ளே கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததுமே இந்த மான் பார்த்தேன். என்னை பார்த்ததுமே அப்படியே உள்ளே ஓடிடுச்சுங்க. இந்த ஒரு மான் மட்டும் அப்படியே ரோட்லேயே ஓடிட்டு இருந்துச்சு. வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டேன். நல்ல வேளைக்கு யாருமே நம்ம கூட வராதனால தான் இந்த ரோட்டில் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. சப்போஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்கன்னா, இல்லை ஆப்போசிட்டில் யாராவது வந்திருந்தாங்கன்னா கூட அவங்கள பார்த்துட்டு அப்படியே காட்டுக்குள்ளே ஓடி இருந்திருக்கும். இந்த மாதிரி நல்ல டீ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே பார்க்குற வனவிலங்குகள் எல்லாமே ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது. மற்றபடி நம்ம நார்மலாக ரோட் சைடில் பார்க்குறது, இல்லை இந்த ஊருக்குள்ளே பார்க்குற வனவிலங்குகள்லாம் ரொம்ப நார்மலாக அதுங்க பாட்டில் இருக்குதுங்க. நம்ம வந்து லேக் உள்ளே என்ட்ரி ஆயாச்சு. லேக் உள்ளே என்ட்ரி ஆனதுமே பார்க்கிங் இருக்கும். அங்கே நம்மளோட ஓன் வெஹிக்கிள் எல்லாமே இங்கே பார்க் பண்ணிடணும். அதுக்கடுத்து ஒரு செக் போஸ்ட் இருக்கும். அதை தாண்டி நம்ம ஓன் வெஹிக்கிள்லாம் உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது. இங்கே உள்ளே ஒர்க் பண்ணுறாங்கல்ல, அவங்களோட வண்டி மட்டும்தான் உள்ளே நிற்கும். இங்கே வந்து கேண்டீன் இருக்குது. கேண்டீனில் நம்ம டீ அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். அது எல்லாமே சாப்பாடுமே இருந்துச்சு. சிக்கன் ரைஸ் இருந்துச்சு. சிக்கன் ரைஸ் தான் நான் சாப்பிட்டேன். ஜீப் சவாரி போகிறதுக்கு வந்து ஒரு வேனுக்கு வந்து 2000 ரூபா வாங்குறாங்க. நம்ம அதில் வந்து 8 பேர் போகலாம். அப்படின்னா ஒரு ஆளுக்கு வந்து 250 ரூபா வரும். சப்போஸ் நம்ம ஆளுங்க வந்து கம்மியாக இருந்தோம்னா நம்ம வந்து ஷேர் பண்ணி போட்டு போகிற மாதிரி வரும். நாங்கள் வந்து 7 பேர் தான் ஜீப் சவாரி பண்ணோம். அதனால் ஒரு ஆளுக்கு 285 ரூபா வந்துச்சு. நாங்கள் அப்படியே ஷேர் பண்ணி போட்டு போயிட்டு வந்தோம். நாங்கள் உள்ளே போகும்போதுமே எங்களுக்கு முன்னாடியுமே ஆளுங்க உள்ளே போயிருப்பாங்க போல். அந்த வண்டியுமே வந்துச்சு. இந்த வியூ பாயிண்ட் பார்க்குறக்காக நிறுத்தினாங்க. மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால ரொம்ப நேரம் உள்ளே இங்கே நின்று டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. லைட்டாக அப்படியே போய் பார்த்துட்டு உள்ளே வந்துட்டோம். இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. இதுக்கப்புறம் என்ன, ஊட்டி வந்ததுலேருந்தே ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. என்ன மழை கொஞ்சம் விட்டு விட்டு பெஞ்சிச்சுன்னா நம்ம வந்து இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் நின்று கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால எங்கேயுமே நின்று பார்க்க முடியுதில்ல. ஃபுல்லாகவே டீ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் அந்த சவாரி கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த வியூ பாயிண்ட் பார்க்குறக்காக நிறுத்தினாங்க. ஃபுல்லாக வந்து மிஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணிடுச்சு. வியூ வந்து பார்க்கவே முடியல. ஆனால் மிஸ்ட் வந்து ஃபுல்லாக வந்து இந்த இடத்த க்ளோஸ் பண்ணதுமே பார்க்குறதுக்கு நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் வரைக்கும் தான் ரோடு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப மோசமாகவே இருந்துச்சு. ஜீப் சவாரி போகும்போது இந்த மாதிரி இருந்தால் தானே நல்லாயிருக்கும். அதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. ஆஃப் ரோடு, அதுக்கப்புறம் நார்மல் ரோடு, இந்த மாதிரி மாற்றி மாற்றி தான் ட்ராவல் பண்ணலாம். இனிமேல் தான் வந்து ரோடு போட போகிறாங்களாம். சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ரோடு வந்து ஃபுல்லாக போட்டுருவாங்களாம். இப்போ வந்து நம்மளை பாதி தூரம் வரைக்கும் தான் கூட்டிகிட்டு போனாங்க. ரோடு போட்டுட்டா தான் ஃபுல்லாக கூப்பிட்டு போகலாம். மழை பெஞ்சதுனால அங்கங்கே சரிஞ்சு வந்து கல் கிடக்கும் ரோட்டு மேலே. இந்த இடத்துல வந்து ஃபால்ஸ் பார்க்குறக்காக நிறுத்தினாங்க. ஒரு சின்ன ஃபால்ஸ் தான். இதுக்கப்புறம் தான் வந்து ஒரு பெரிய ஃபால்ஸ் இருந்துச்சு. அங்கே வந்து ரொம்ப நேரம் நிறுத்தினாங்க. அங்கேயுமே நாங்கள் வந்து மழை பெஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இந்த ஃபால்ஸ் வந்து ரோட்டு மேலே ஓடிட்டு இருந்துச்சு. பார்க்குறக்கே செம்மையாக இருந்துச்சு. மழை பெஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இங்கே வந்து நாங்கள் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். சீக்கிரமாகவே கிளம்பல. ஜீப் டிரைவருமே எதுவும் சொல்லலை. நாங்கள் சொல்கிற வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அவர் அப்புறம் முன்னாடி மூவ் பண்ணி வர சொல்லி கொஞ்சம் வீடியோஸும் நான் எடுத்துக்கிட்டேன்.
இந்த ஃபால்ஸ் நம்ம பார்க்குறதுக்கு ரோட்லேருந்து ஒரு 100 மீட்டர் உள்ளே நடந்து போகணும். இது பக்கத்துலேயே ஒரு வியூ பாயிண்ட்டும் இருக்குது. அந்த வியூ பாயிண்ட்டை அப்படியே பார்த்துட்டு ஃபால்ஸும் பார்த்துட்டு ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். இதுக்கப்புறமே இன்னும் வந்து ட்ராவல் பண்ணி போகலாம். ரோடு வந்து மழை பெஞ்சதுனால க்ளோஸ் ஆயிடுச்சுல, அதனால் அவங்க மேலே கூட்டிகிட்டு போகல. இந்த சீசன் முடிஞ்சோன்னு வந்து ஃபுல்லாக ரோடு ரெடி பண்ணிடுவாங்களாம். ஃபுல்லாக ரோடு ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த ஜீப் சவாரி வந்தோம்னா நம்ம மேலே போயிட்டு அப்பர் பவானி டேம் வியூ பாயிண்ட் பார்த்துட்டு வரலாம். அது இல்லாமல் மேலே வந்து ஒரு கோயிலும் கூட இருக்குதான். ஃபால்ஸ் பார்த்ததுக்கப்புறம் அப்படியே ரிட்டர்ன் கிளம்பி வந்துட்டோம்ல. வரும்போதுமே நம்ம ஏதாவது வியூ பாயிண்ட் பார்க்கணும்னு சொன்னாலுமே வந்து ஜீப்பை நிறுத்தினாங்க. டிரைவர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவே இருந்தார். நாங்கள் வரும்போதுமே எல்லா பிளேஸ்லையுமே நின்று மறுபடியும் படி பார்த்துட்டே வந்தோம். ரிட்டர்ன் வரும்போது நம்மளை வந்து ஃபைன் ஃபாரஸ்ட்லேயே இறக்கி விட்ருவாங்க. அப்படியே நம்ம ஃபைன் ஃபாரஸ்ட்டுக்குள்ள வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் லேக்குக்கு போகலாம். லேக் வந்து ரோட்லேருந்து ஒரு 300 மீட்டர் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். காற்று ஃபுல்லாகவே அடிச்சிச்சு. இங்கே வந்து நார்த் இந்தியன் டூரிஸ்ட் வர்றதை வந்து நிறையா பார்க்க முடிஞ்சிச்சு. நம்ம தமிழ் ஆளுங்களோட இந்த இடத்துல நார்த் இந்தியன்ஸ் தான் அதிகமாக இருந்தாங்க. ஊட்டியிலேருந்தே ஃபுல்லாக அவலாஞ்சி வர அப்படியே மலையை நனைஞ்சிக்கிட்டே தான் வந்தோம். இடையில எங்கேயுமே மழை நிற்கவே இல்லை. பைக் ஓட்டிகிட்டு வர்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அப்படியே மலையை நனைஞ்சிக்கிட்டே மொபைல் தான் டிஸ்பிளே வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குச்சு ரெக்கார்டு போடுறதுக்கு. தண்ணியில் நனைச்சோன்னே அப்படியே ஸ்டக்காக நின்றுக்குச்சு. தொடச்சி அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டே வந்தேன். மழை பெஞ்சாலும் விடலை. அப்படியே வரும்போது வீடியோ எடுத்துக்கிட்டே தான் வந்தேன். இடையில தான் மேப் கொஞ்சம் அப்படியே சொதப்பி விட்டுச்சு. அப்படியே கிராமங்களுக்கெல்லாம் போய் சுற்றி வந்தேன். அவலாஞ்சிக்கு வந்து இது வந்து செம்ம டைம். இப்போ வந்து நீங்கள் வந்துட்டு போனீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இங்கே வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.